ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சீரியல்ல நடித்த நடிகைகள் சில பேர் திருமணம் பண்ணிக்கிட்டு விவாகரத்து செஞ்சு தனியா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி போன வீடியோல பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம தமிழ் சீரியல்ல நடிச்சிட்டு வர நடிகர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டு விவாகரத்து பண்ணிட்டு இப்ப தனியா வாழ்ந்துட்டு வராங்க. அது எந்தெந்த சீரியல் நடிகர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சீரியல் நடிகரான விக்கி கிருஷ், வாணி ராணி, பொன்மகள் வந்தால், கனா காணும் காலங்கள் உள்ளிட்ட சீரியல்லாம் இவர் நடிச்சிருக்கிறாரு. இவங்க மனைவி சீரியல் நடிகையான ஹரிபிரியா எதிர்நீச்சல் சீரியலை கூட பேக் பண்ணிட்டு வராங்க. இவங்களும் கனா காலங்கள், கல்யாண பரிசு அப்படின்னு சொல்லி நிறைய பிரியமானவள் உள்ளிட்ட சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு மகன் இருக்கிறாங்க. இப்போ விக்கி கிருஷ் மற்றும் ஹரிபிரியா 2 பேர் விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சிட்டாங்க. அடுத்த சீரியல் நடிகரான தினேஷ் கோபாலசாமி, சீரியல் நடிகையான ரச்சிதா மகாலட்சுமி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தினேஷ் கோபாலசாமி பார்த்தீங்கன்னா பிரிவோம் சந்திப்போம், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாச்சியார்புரம், பூவே பூச்சுடவா, ஈரமான ரோஜாவே உள்ளிட்ட சீரியலெல்லாம் நடிச்சிருந்தாரு. ரச்சிதா மகாலட்சுமி பற்றி சொல்லணும் அப்படின்னா சரவணன் மீனாட்சி, இவங்களும் நாச்சியார்புரம், இவங்களும் பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சுட்டு இப்போ சின்னத்திரை தாண்டி வெள்ளித்திரை படங்களை பற்றினா நடிச்சிட்டு வராங்க. 2015 தான் 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, தனித்தனியா வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகரான ஈஸ்வர், இவர் பார்த்தீங்கன்னா இவரும் நம்ம கல்யாண பரிசு, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அருவி உள்ளிட்ட சீரியலை இவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க மனைவி வம்சம் சீரியல்ல நடிச்ச ஜெயஸ்ரீ, இவங்கள 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வருடமான 2025 தான் இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிச்சு. அடுத்த சீரியல் நடிகரான கார்த்திக் ராஜ், செம்பருத்தி அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருந்தாரு. இவரும் ஆஃபீஸ், கனா காணும் காலங்கள் விட்ட சீரியல்லாம் நடிச்சுட்டு தான் செம்பருத்தி சீரியல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமா திருப்பு முனையா அவருக்கு அமைஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன திரை தாண்டி வெளித்திரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிட்டு வராரு. யாழினி அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தரப்புல இருந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. அடுத்த சீரியல் நடிகரான விஷ்ணுகாந்த், கோகுலத்தில் சீதை, நம்ம சிப்பிக்கல் முத்து அப்படிங்கிற சீரியலை நடிச்சிருக்கிறாங்க. அதே சிப்பிக்கல் முத்து அப்படிங்கிற சீரியலை நடிச்ச சீரியல் நடிகையான சம்யுக்தா இவங்களை 2023 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணமான ஒரே மாதத்தில் சில கருத்து வேறுபாடு, அதனால விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அடுத்த சீரியல் நடிகரான ஆர்னவ், செல்லம்மா சீரியல்ல கூட விஜய் டிவியில் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இவங்க மனைவி சீரியல் நடிகையான திவ்யா ஸ்ரீதர், இவங்களும் மகாராசி, அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வந்தி உள்ளிட்ட சீரியல்லாம் இவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. திவ்யா ஸ்ரீதர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகள் இருக்கிறாங்க, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவரை 2வதா தான் சீரியல் நடிகரான ஆர்னோ இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ இவங்களுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க. 2022 சீக்கிரட்டாக தான் திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள், விவகாரத்தை செஞ்சு இப்போ பிரிஞ்சுட்டாங்க. திவ்யா ஸ்ரீதர் இப்போ அவங்க 2 பெண் குழந்தைகளோட இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆர்னோ அவர்களும் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக தான் வாழ்ந்துட்டு வராரு. அடுத்த சீரியல் நடிகரான அசீம், பிரியமானவள், பகல் நிலவு, கடைக்குட்டி சிங்கம், பூவே உனக்காக உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 6 கலந்துக்கிட்டாரு, டைட்டிலும் வின் பண்ணியிருந்தாரு. நம்ம பகல் நிலவு சீரியல் மூலமா ரொம்பவே பிரபலமாகி நிறைய பேர் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அமைச்சார் அப்படின்னு கூட சொல்லலாம். 2018 செய்து சாயா அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு மகனும் இருக்கிறாங்க. 2021 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாரு. அசீம் அவர்கள் இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராரு. அடுத்த சீரியல் நடிகரான ராகுல் ரவி, நந்தினி, கண்ணான கண்ணே, மருமகள் இப்போ பிரசண்டா ஆக்ட் பண்ணிட்டு வராரு. 2021 லட்சுமி நாயர் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா 2023 2 பேரும் தனித்தனியா வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகரான பப்ளு பிரித்திவிராஜ், சீரியல் நடிகர் மட்டுமல்லாமல் ஒரு மூவிஸ் நடிகரும் கூட 90s டைம்ல இருந்து நடிச்ச ஒரு நடிகர். 1994 பீனா அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2022 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. 2022 சீத்தல் அப்படிங்கிற ஒரு பெண்ணு கூட லிவிங்ல இருந்தாங்க. அது தன்னுடைய மகன் வயதுள்ள பெண் கூட தான் லிவிங்ல இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா இவங்களையும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பப்ளு பிரித்திவிராஜ் தனியாக தான் வாழ்ந்துட்டு வராரு. அடுத்த சீரியல் நடிகரான ஐயப்பன், கயல் சீரியல்ல கயலுக்கு அண்ணனா மூர்த்தி அப்படிங்கிற ரோல் பண்ணிக்கிட்டு வராரு. கனா காணும் காலங்கள், தென்றல் உள்ளிட்ட சீரியல்ல இவரும் நடிச்சிருக்கிறாரு. இப்ப கயல் சீரியல்ல நடிச்சிருக்கிறாரு. கயல் சீரியல்ல ஆரம்பத்துல எந்த ஒரு பிரோஜனம் இல்லாமல் குடிச்சிட்டு வீட்டுல ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ரோல்லாம் இவருக்கு கிடைச்சிருந்தது. அந்த ரோல்ல நடிச்சுட்டு தான் நிஜத்திலையும் அவர் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி விந்தியா பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் போய் சண்டை போட்டுட்டு பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க. இப்போ 3 இயர்ஸ்க்கு வீட்டுக்கு பணம் கொடுக்காத மாதிரியும் எந்த ஒரு எங்களுக்கு என் பொண்ணு இருக்கிறாங்க அவங்களுக்கு எதுவுமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த சீரியல் நடிகர் ரொம்ப பிடிக்கும், எந்த சீரியலோட நடிகர் பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கப்பா ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் ரீச் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.